நான் ஒரு சர்ப்ரைஸ் தரானு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரானு யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஆனால் ஒரே வீட்டில் இருந்து சோட்டு மம்மி சோட்டு டேடிக்காக கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு அந்த ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது என்னால் முடியவே இல்லை. அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமா அந்த மாதிரி வலிக்குது. என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுடைய ஆன்மா சாந்தி அடையணும். இவங்க கூட தான் நம்ம சோட்டு இப்போ இங்கே இருக்கான். ஸோ எஸ், இன் பிட்வீன் வந்துட்டு நம்ம ஃபேன் வந்து நம்ம சோட்டுக்காக ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அந்த ப்ரெசென்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்குமாறு நம்ம ஐஸ்வர்யா கான் சுந்தரன் நான் கேட்டுக்கிறோம். ராமு பெட் பை பிரசாந்த் ரீனா ஃபேமிலி ஃப்ரம் தர்மபுரி. இவங்க தான் அந்த ராமு. ஸோ டு அவர் beloved heart மிஸ்டர் சோட்டு. நான் தருமபுரியிலேருந்து வந்திருக்கேன். சோட்டுக்காக தான். நான் 3 இயர்ஸாக சோட்டு சேனல் வந்து பெஸ்ட்டு ஃபேன் லவர். இவன் வந்து என் கூட வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸாக இருக்கான். நீங்களும் டாக் லவர்ஸாக வந்திருக்கீங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸையும் கொஞ்சம் வெளியே இருந்து அடாப்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி வே ஃப்ரம் தர்மபுரி எங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சிம்பா. ஸோ நாங்கள் திருவேற்காடுலேருந்து வரோம், சென்னை திருவேற்காடு. ஸோ கார்த்திக் தான் ரொம்ப அடம் பண்ணான். எப்படின்னா அந்த சோட்டு வீடியோலாம் பார்த்து எனக்கு சோட்டு மாதிரி எனக்கு ஒரு பப்பி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே சோட்டு தான், சிம்பா எடுத்து வளர்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து சோட்டு வீடியோ பார்த்து நாங்கள் சிம்பா வளர்ந்தாலும் இன்றைக்கி சோட்டு வந்து கடைசியாக அந்த லாஸ்ட்டு வீடியோ அவங்க அம்மா அப்பா போட்ட வீடியோ பார்த்து எங்களால் அழாமல் இருக்க முடியல. இன்றைக்கும் எங்கள் மனசு கணக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய குடும்பம் சோட்டு உருவாக்கி கொடுத்துருக்குறான். இந்த குடும்பம் இன்னும் பழகி பெருகும். எனக்கு இந்த சோட்டோ வீடியோ பார்த்தா என்னால் தாங்கவே முடியலைங்க. இதே அவன் இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ட்டு அவ்வளோ வலிக்குது. அவங்க அம்மா அப்பா எப்படி தாங்கிக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு அந்த ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது என்னால் முடியவே இல்லை. அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமா அந்த மாதிரி வலிக்குது. என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுடைய ஆன்மா சாந்தி அடையணும். ஹலோ, நேம் என்ன சார்? ஸ்ரீ. ஹலோ ஸ்ரீ. இட்ஸ் a beautiful collage of photos. To my dearest mummy and daddy, I'm here with you only. Yes, he is here. You gave me food, shelter and belly rubs. You are the best. I'll be always by your side, wagging my tail and giving you kisses. I'm the luckiest dog in the world to have you. God bless Chotu Kutti. இது எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரில, கீழே இருக்கிற ஃபோட்டோ தான் இது. பட் இது ஒரு ஃபோட்டோ ஷூட். பைப் வச்சுட்டு ஒரு மாதிரி கவுபாய் ஃபோட்டோ. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதான் புதுசாக வீடு எல்லாருக்குமே தெரியும் மாறணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரத்தில் மாறிடுவோம். அந்த வீட்டுக்கு போனால் ஒரு வால் ஃபுல்லாக வந்து சோட்டுவாக இருக்கணும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். தேங்க்ஃபுல்லி நீங்கள் எல்லாரும் கொடுத்ததே அந்த வால் ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு ரூம் ஃபுல்லாகவே நம்ம சோட்டுக்காக ரெடி பண்ணுற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே ரொம்ப வேலிடான ஒரு கிஃப்ட். அது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல்சோ எனக்கு வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதில் சில பேர் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்ததில் இவங்களும் ஒருத்தங்க. தேங்க்யூ ஸோ மச். சோட்டு உங்கள்கிட்ட தான் இருக்கான், நீங்கள் கவலையப்படாதீங்க. நான் வந்து என் பசங்க இல்லாமல் கூட இருந்துடும், இவங்க இல்லாமல் இருக்க முடியாது. உண்மை அதுதான். ஸோ உங்களோட இது புரியுது. ஆனால் அவன் இங்கே தாங்க இருக்கான், உங்கள் வீட்டில் தான் இருக்கான், உங்கள் கிட்ட தான் இருக்கான். அவனை ப்ரெசன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது கட்டாயம் உங்கள்கிட்ட தான் இருப்பான். நீங்கள் கவலையே படாதீங்க. ஹீ இஸ் வித் யூ. அண்ட் முக்கியமாக வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் நிறைய பேரை வந்துட்டு தேங்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு வந்துட்டு இவ்வளோ அழகாக இந்த இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துட்ருக்குற வண்டர் விஷுவல்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் இந்த ஆடியோ செட்டப், இந்த லைட், ஸ்டேஜ், இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே சோட்டு ஃபேமிலியிலேருந்து பெரிய நன்றிகள். ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஒரு ஃபேன் வந்துட்டு நமக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ண ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், நான் நஸ்ரியா மடிப்பாக்கம்லேருந்து வந்திருக்கேன். பெரிய ஃபேன் ஆஃப் சோட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 3 இயர்ஸாக என்னோட மைண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அவன் தான் என்னோட ரியலி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ ஐ ரியலி லவ் ஹிம் அண்ட் ஐ ரியலி மிஸ் ஹிம் ஸோ மச். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல.
பட் என்னோட எமோஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியலை. பிகாஸ் அதுக்கு முந்தின வீக் கூட நான் சோட்டோட வீடியோஸ் பார்த்தேன். சோட்டோட 2.0 எங்களுக்கு காமிங்க. It will be really good for us. And really I want to give a small gift for you. இது என்னோட சோட்டுக்காக. Our Chotu got wings, இல்லையா? He's a guardian angel. So forever loved, forever missed. Your love, loyalty and happiness will stay with us always. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நிர்மல், வேலூர்லேருந்து வரேன். நானும் ஃபஸ்ட்டு வந்து சித்தண்ணா வீடியோவிலேருந்து தான் சோட்டுவை பற்றி தெரியும். சோட்டுக்காக ஒரு கவிதை. சோட்டு, நீ இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் இங்கு இருக்கும் அனைத்து மக்களின் மனதிலும் அவர்கள் உயிர் இருக்கும் வரை அவர்கள் மனதில் உன் நினைவுகள் காலம் கடந்தும் இருக்கும். ஸோ சோட்டுக்காக ஸ்பெஷலாக ஒரு சாக்லேட் மாலை வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹலோ மேகி, சமத்து போலையே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலக்ஷ்மி. இவ என் பொண்ணு மேகி. இவங்க எனக்கு ஃபுல்லாக இந்த சாப்பாடு வைக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுற அக்கா. அன்னிலேருந்து 31ஆம் தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த அக்கா அழுதுட்டு தான் இருக்காங்க. அவன் வீடியோ பார்த்தாலே அழறாங்க. அவங்களால கண்ட்ரோல் இப்போ போகலான்ட்டே தான் இருக்காங்க அவங்க. நிச்சயமாக ஐஸ்வர்யாவுக்கும் சுந்தருக்கும் சோட்டு கண்டிப்பாக குழந்தையா வந்து பிறப்பான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோட்டு. லவ் யூ. நீ எங்கே இருந்தாலும் லவ் யூ. தேங்க்யூடா. தேங்க்யூ. சோட்டுவோட பாட்டி சுந்தரன் அவங்க அம்மாவாகவும் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யா அக்கா அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி, சொந்த பேரனை கூட அவ்வளோ பார்த்துக்க முடியுமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பாசம் வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வார்த்தைகள் நம்ம கேட்காம இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சுந்தரன் அவங்க அம்மாவை வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுறலாம். மிஸ்ஸஸ் சரவணா தேவி, நம்ம சுந்தரன் அவங்க அம்மா. இவங்க வந்துட்டு மீஞ்சூரில் இருக்காங்க. மீஞ்சூரில் தான் இவங்க கூட தான் நம்ம சோட்டு இப்போ இங்கே இருக்கான். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியும் சொல்லிக்கிறேன். நம்ப மாட்டீங்க, நான் மல்லிகை சாமான் எழுதியிருந்தேன். அந்த பேப்பர் அங்கே இருந்தது. அந்த பேப்பரில் சோட்டை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஹை சோட்டோ, எங்கேம்மா இருக்க தங்கப்பிள்ளை? நீ எங்கே இருக்க? ஓடி வருவியா? சோட்டு, நீ எங்கே பிறந்தாய்? இங்கு வந்தாய். ஏன் வந்தாய்? எதற்கு வந்தாய் என்று எங்களுக்கு தெரியவில்லை. உன் டாடி மம்மிக்கு மகனாக வந்து இருந்தாய். நீ இருந்த இடமெல்லாம் உனக்கு சொர்க்கம். நீ ஒரு பட்டாம்பூச்சியாக அந்த வீட்டில் பறந்து விளையாடி வந்தாய். சோட்டு, அடி மீது அடி வைத்து அழகான நடையை வைத்து விளையாட ஓடிவா சோட்டு. என்னோடு சேர்ந்து சாய்ந்தாடவா சோட்டு. உயிரெல்லாம் ஏங்குதே, கண்ணில் ஒளி இல்லை எனக்கு, வழிகாட்ட நீவா சோட்டு. என் மூச்சும் எனது இல்லை, உனக்காக விரைவாய் வருவாய் அழகாய் விளையாட ஓடிவா சோட்டு. இப்படிக்கு உன் அன்பு பாட்டி தேவி உனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவி பாட்டினாலே அப்படி பண்ணிகிட்ருப்ப. தயவு செய்து சோட்டு, நீ எங்கே இருந்தாலும் ஓடிவா, என் மேலே சாஞ்சுக்கோ. ரொம்ப நன்றி. வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அழகான வார்த்தைகளில் அவங்களோட மொத்த எமோஷனையும் கொட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபாலோட் பை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஐஸ்வர்யா அக்கா அவங்க அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேச தெரியல ஏன்னா எனக்கு ரொம்ப அழகாக தான் வருது. ஏன்னா சோட்டோட நான் ரொம்ப கனெக்டடாக இருந்திருப்பேன். நான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே வார்த்தை தெரில. என்ன ஒன்றுனா உங்களை எல்லாரையும் மறக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் வந்து இங்கே இருந்து பேசி என்கிட்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களோட ஃபீலிங் என்கிட்ட சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சோட்டுக்காக இவ்வளோ பேரும் வந்து இருந்து இங்கே இவ்வளோ நாள் உட்காந்துருந்து இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என் பொண்ணுக்காகட்டும் எங்கள் மாப்பிள்ளைக்காகட்டும் எல்லாருக்கும் சோட்டுவை வச்சுட்டு இந்த இடத்துல அவனை வச்சு இருந்து பண்ணணுங்கிறது தான் எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசை. அது மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லோரும். அது இப்போல்லாம் நீங்களாம் வந்து இருக்கும்போது எனக்கு எங்கள் சோட்டு இருந்தால் நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, நான்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவேங்கிற மாதிரி எனக்கு அதை தான் நினச்சி ரொம்ப அழுகையாக வருது. இப்போ கூட நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பண்ணும்போது
எங்கள் வீட்டுக்கு வரும்போது சிக்கன் செய்யும்போது அதில் முட்டை போடலாமா சிக்கன் போடலாமா அப்படின்னு சொல்லி தான் நான் அவனுக்கு நல்லா கொடுப்பேன். இப்போ ஒவ்வொரு சண்டே வரும்போது எல்லாமே நான் அழுகிறேன். சோட்டு இறந்ததுலேருந்து நான் அழுகிறேன். ஒரு சண்டே எனக்கு சண்டே மாரியே தெரியவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். சோட்டுக்கிட்ட அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு எனக்கு. கடவுளோட கடவுளாக இருந்து எங்கள் எல்லாருக்கும் எல்லாம் செய்வா. அதான் நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. கீர்த்தி அண்ட் எனக்கு அவங்க நேம் தெரியல. கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்நேரம் சோட்டு ஃபேமிலியிலேருந்து அவங்கள வந்துட்டு ஒரு பெரிய பெரிய நன்றிகள் நாங்கள் சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சோட்டுவை வந்து எனக்கு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் தான் நான் இருக்கேன். சோட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது. பட் சோட்டுங்கிற பையன் வந்து நம்மளோட மனசு ஆறுதலுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து திடீர்னு அவன் ரெஸ்டிங் பீஸ் பார்க்குறப்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் தான் கீர்த்தி. சோட்டு பேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கைண்ட் ஆஃப் அ சீக்ரெட் அட்மைரர்னு சொல்லலாம். திங் இஸ், என் லைஃப்பில் ஒரு 2 லாஸ் பேக் டு பேக் நடந்தது. லைக் ஐ லாஸ் மை பேரண்ட்ஸ். ஸோ என் லைஃப்பில் இப்போ ஒரு பெட் இருக்கான். ஹீ இஸ் மை சோல் டாக். அவன் மட்டும்தான் எனக்காக இருக்கான். ஸோ வந்துட்டு ஐ நோ வென் லூசிங் அ பெட் எவ்வளோ வந்து அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி சோட்டு வாண்டட் மீ டு கம் தேர். ஸோ அதனால் ஐ ஃபீல் ஹாப்பி தட் சோட்டு வாண்டட் மீ. ஹி டோன்ட் நோ மீ, பட் I came there, I hugged him, I kissed him, and I was there till last. Love you, Chotu. Miss you so much. Good evening to all. என் பேர் வந்து மனோகர். நான் ஜெயகொண்டத்துலேருந்து வரேன். சோட்டுவை பற்றி சொல்லணுன்னா சித்தனா சேனல்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். சோட்டு அவங்க 2 பேர் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல், ஏதோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வெளில பஸ்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நல்லாவே வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரில, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ. Oh my God, beautiful collage. Amma, Appa, don't cry. I may be gone from sight, but I live in your hearts forever. I'm always with you, Mr. Chotu. He'll be always with you. எல்லாருக்கும் வணக்கம். குன்றத்தூர்லேருந்து வரோம். சோட்டு வந்து ஃபுல் டைம் ஃபோன்லேயே தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்கல. நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுதான் வீட்டில் நம்ம பசங்க கூட சோட்டுவும் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெகுலராகவே. இப்போ இல்லைங்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு டைம் ஆகுதுன்னு தெரியுது. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ முடிச்சிடலாம். ஒரு 2 ஏவி இருக்குது. நான் ஐஸ்வர்யாக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு சின்ன சாங் கொலாஜ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் வே ஃபார்வர்டில் சோட்டு சேனல் என்ன ஆக போகுதுன்றதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இதை அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம். தூளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமாலை வண்ணப்பூவா விளையாடு, சின்ன தம்பி எசப்பாடு, வண்ணப்பூவா விளையாடு, சின்ன தம்பி எசப்பாடு. தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமாலை வண்ணப்பூவா விளையாடு, சின்ன தம்பி எசப்பாடு, வண்ணப்பூவா விளையாடு, சின்ன தம்பி எசப்பாடு. தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டும்போது சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் எனக்கு அந்த பாட்டு என்னமோ எழுதுனதே வந்து எங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, அம்மா ஐஸ்வர்யாக்காகன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் அந்த ஏவி. நாங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது சோட்டு மம்மி சோட்டு டேடிக்காக ஸ்பெஷலாக
ஒரு வீடியோ வந்துட்டு பண்ண சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அது எவ்வளோ கனெக்ட் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு தெரியாது. ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சோட்டு மம்மி அதில் இருக்கிற கனெக்ட் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. எம்பாட்ட சாமி வரும் எங்கேயும் கூட வரும் எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க சுந்தர் ஐஸ்வர்யா, கவலைப்படாதீங்க கண்ணுங்களா. சோட்டு இங்க என் கூட தான் இருக்கான். நாங்க இங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்பவுமே உங்க கூடவே தான் இருப்போம். நோரின் பேரு வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடிவர். நாங்க உங்க பக்கத்துல இல்லைனாலும் எங்க ஆன்மா உங்களையே தான் சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்போம். முக்கியமா இவ்வளவு நாள் சோட்டுவை ரசிச்சு பார்த்துக்கிட்ட இப்ப என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுந்தர், ஐஸ்வர்யா, ஞாபகம் வச்சுக்கிங்க, நாங்க திரும்பி வருவோம் உங்க குழந்தையா. இந்த ஒரு தருணத்தில் சுந்தரன் அவங்க அம்மாவும் இங்கே ஸ்டேஜில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ்மா ஸ்டேஜ்க்கு வாங்க. சுந்தரோட டேடி வந்துட்டு அவங்க காலேஜ் முடித்த கையோடு இறந்துட்டாங்க in an ஆக்சிடெண்ட். அத்தையும் மாமாவுக்கும் ஒரே ஆக்சிடெண்ட். ஸோ மாமா ஸ்பாட்லேயே வந்துட்டு தவறிட்டாங்க. அத்தை மெட் வித் அ மேஜர் ஆக்சிடெண்ட் நான் இந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. சோட்டு உள்ளே வந்த ஸ்டோரி எல்லாமே நீங்கள் பல வாட்டி கேட்டிருப்பீங்க இல்லையா? சுந்தர் அசோக் லைலாண்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கள் மாமா. ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால இதே மாதிரி ஒரு மீட்டப் நடந்திருக்கு. அதில் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சொத்து பற்றி எதுவும் சேர்க்கல சுந்தர், உனக்கு மனுஷங்களை தான் வந்து அப்பா சேர்த்துட்டு போயிருக்காருன்னு அசோக் லைலாண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அத்தை சொன்னாங்க, அதுக்கப்புறம் சுந்தர் சோட்டு தான்ப்பா உனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு வார்த்தை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சுந்தர் வந்துட்டு எனக்கு சோட்டு பலம் சோட்டு வந்து சண்டையை திருத்திடுறா, சோட்டு இது பண்ணுறா அதை பண்ணா தனி அவங்க பலம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு அப்பனை தாண்டி வேறு யார் பலம் கொடுக்க முடியும் ஒரு ஆம்பளை பையனுக்கு? இல்லை, அன்றைக்கி சோட்டு கீழே மண்ணில் படுக்க வச்சுட்டு மேலே நான் லீஷ் பிடிச்சிட்டு அழும்போது ரொம்ப கோமா சொன்னாங்க, அம்மா அந்த லீஷ் எடுத்து அந்த கபோர்டில் வைமா அப்படின்னாங்க. என்ன டக்குன்னு சொல்கிறாங்க, நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சோட்டு ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொடுக்கவே மாட்டேன் யாருக்குமே, நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அப்போது மீரா தான் சொல்லிச்சு, கபோர்டில் வச்சதுக்கு கூட அதான் ரீசனோ. ஸோ திஸ் இஸ் த கனெக்ட் பிஹைண்ட் திஸ் ஏவி ஹோப் யூ ஆல் காட் தட் சேம் கனெக்ட். ஹோப் சுந்தரும் அத்திக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. சாரி, அதாவது சோட்டுவோட ஈவெண்ட் சொல்லி கடைசியில் நாங்கள் வந்து அப்படியே எங்கள் ஃபேமிலி ஈவெண்ட் ஆக்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் சாரி, பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தானே. எங்கள் அப்பா வந்து சொன்ன விஷயமே வந்து ஆம்பளை போய் அழக்கூடாதுனாலும் சொல்லி நான் வளர்த்தார். அவர் இறந்தப்போ கூட நான் பெருசாக அழலை. அதுக்கப்புறம் நான் வந்து அழுதுன்னா சோட்டு தான். சோட்டுக்காக மட்டும்தான் நான் அப்பயும் அழுதேன், வேறு எப்பயுமே அழுவலை. ஸோ முதலும் கடைசியமாக நான் சோட்டுக்காக மட்டும்தான் கண்காணணும்னு ஆசைப்பட்றேன். அது அப்படியே நிறைவேறணும்னு நினைக்கிறேன். சோட்டு சேனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறமா இங்கே ஒரு பதில் சொல்லியாகணுன்ற நிர்பந்தத்தில் நாங்கள் உட்காந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ சோட்டு சேனல் டெஃபினட்டாக இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக இயங்கும் அப்படின்ற ப்ராமிஸை நாங்கள் கொடுத்துக்கிறோம். எங்கள் 2 பேரோட இந்த அட்ராசிட்டி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் சோட்டும் விரும்புவான். நாங்கள் வீட்டில் சிரிக்க தான் அவன் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவனுக்காகவாது நாங்கள் சிரிப்போம், அவனுக்காகவாது நாங்கள் வந்து ஹாப்பியாக இருப்போம், அவனுக்காகவாது நாங்கள் அட்ராசிட்டி பண்ணுவோம். எவ்ரி 6 months இல்லை 1 yearக்கு ஒரு தடவை ஒரு பெட் மீட், அதாவது இப்படி ஒரு கஷ்டமான மீட் இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு மீட் நான் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணணும், டெஃபினட்டாக நாங்கள் அதை பண்ணுவோம். இங்கே வந்திருந்த எல்லாருக்குமே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்களோட குடும்பத்தோட சார்பாக நன்றி. அண்ட் ஃபைனலாக நான் வந்து நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க அந்த கேமரா டீம், ஒண்டர் விஷன் ஒரு டீம், என்கிட்ட ₹1 கூட காசு வாங்காமல் இன்றைக்கி இந்த டீம் வந்து இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் எக்யூப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், எதுவுமே வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், இந்த எல்இடியாக இருக்கட்டும், இந்த லைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு டீம் வந்து அவங்களோட பேரபிள், அதாவது பொருளுக்கான காசு தான் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட், வந்த வேலை, இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அந்த மாதிரி நிறைய ஃபுட், வாட்டர் பாட்டில், இது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்ட்டில் இல்லை கம்மி ரேட்டில், எனக்கு வாட்டர் பாட்டில்லாம் என்னோட கொலீக் ஒருத்தர் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து நடத்துகிறேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஈவெண்ட் தான் இது. அண்ட் இங்கேருந்து நீங்கள் எல்லாருமே மெசேஜ் மூலியமாக, கமெண்ட் மூலியமாக அவ்வளோ உங்களோட அன்பை கொடுத்துருந்தீங்க. திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இது மிகையாகாது. இந்த தேங்க்ஸ் எல்லாமே எங்கள் வீடியோக்கள் மூலியமாகவும், நாளைக்கு நம்மளோட பெட்ஸுகளுக்கான ஒரு நல்ல விஷயங்களோட மூலியமாகவும் நான் அந்த தேங்க்ஸை உங்களுக்கு திரும்ப பே பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் மீரா,
எஸ், என் குடும்பத்தில் ஒருத்தி கடைசியாக சோட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தான்னா அது காரணம் இவ தான். ஏன்னா இவ இருக்கிற தைரியத்தில் நாங்கள் நிறைய வெளியே போயிட்டு இருந்தோம். இவ உட்காந்து அவனுக்கு சோறு விட்டுறதும், இவ உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டு பெட்டே பிடிக்காது நான் எனக்கு அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு, எனக்கு பெட்டு பிடிக்காது நான் அலர்ஜி நான் கொண்டு போனேன்னு சொன்ன ஒரு பொண்ணு கடைசியில் வந்து அவன் கூட 24 மணி நேரமும் உருண்டுக்கிட்டு கிடந்தா. அதான் கடைசியில் அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன எல்லா தடவையும் இவ தான் கூட இருந்தா, இவ தான் தைரியம் கொடுத்துட்டு இருந்தா. இப்போ இன்னைக்கு அவங்க இவங்க ஆசைப்பட்ட மாதிரி சோட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு எம்சி பண்ண ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான். அட் த சேம் டைம் அவங்க வந்து இப்போ டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவன் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ மீரா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த என்டையர் டீம், என்னோட பசங்க அன்றைக்கி சோட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம போட்ட போஸ்ட் வந்து ப்ரே பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த போஸ்ட் போட்டு அடுத்த 10 நிமிஷங்கள்லாம் வந்துட்டாங்க. நான் கேட்டேன், ஏன்டா ஆஃபீஸில் வந்துட்டீங்க, நம்ம பாஸ் திட்ட போகிறாரா போங்கடா அப்படின்ட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. அன்னைக்கு அது மட்டும்தான் நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி. அதுக்கப்புறம் மறுநாள் காலைல வரைக்கும் என் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இன்றைக்கும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வேலை, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து ஒருத்தன் டேரக்டராக மனோஜ், இங்கேருந்து எல்லாருமே நிறைய பேர், நான் சொல்கிறது வெங்கட், அனுஷ், என்னோட எடிட்டர் ஜேம்ஸ், அவெல்லாம் ஒரு வாரமாக தூங்காமல் நைட்டு உட்காந்து எனக்காக எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர் நான் விட்டுருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க. இந்த நீங்கள் பார்த்த பசங்க, இங்கே பண்ண பசங்க, ஹரி சோஷியல் மீடியா மேனேஜர் ஹரி, சோட்டுன்ற அந்த கனெக்டுக்காக இங்கே கூட வந்து இன்றைக்கி சோட்டுன்ற கனெக்டுக்காக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் அவங்க நடத்தி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு சோட்டு காரணம். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன், ரொம்ப நன்றி. நீங்கள் கூட இருந்தால் போதும், அதுக்கு மேலே இந்த மாதிரி 100 ஈவெண்ட் நான் நடத்துவேன். தேங்க்யூ. ரிவைனிங் இட் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபேஸ்ன்னு இருக்குல்ல, அது சோட்டுன்னு இல்லை, எந்த குழந்தையுமே அது ஜாலியாக இருக்குன்னா அவங்க மாமா கூட தான் பயங்கர ஜாலியாக இருக்கும். மணிகண்ணன், I would like to welcome onto the stage, please. ஹலோ தெரில, சோட்டுவை ஸ்டார்ட் பண்ணது நானும் ஐஸ்வர்யா மட்டும்தான். ஃபஸ்ட்டு அத்தான்ட்ட கை நாங்கள் போய் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னோடனே, பண்ணணும் வா, முதல்ல இன்ஸ்டாவில் ட்ரை பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம் வா. அவன்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ மூளையே கிடையாது. அவன் என்ன பண்ணுவாலோ அதை அப்படியே வீடியோ எடுப்போம். அவன் சாப்பாடு கொடுக்குறது வீடியோ, அவன் ஓடுறது வீடியோ, அவ்வளோ மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு சும்மா ஸ்நாக் கொடுக்குறது, அதை போய் வாங்கிட்டு வர்றது, தூங்குறது, அது மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி வீடியோ போகும்போது, ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு வீடியோ 100K போகுது அப்படின்னும் போதெல்லாம் நாங்களாம் தக்கன்னு குறிச்சிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு வாட்டி மில்லியன் போகுது அப்படின்னும் போதெல்லாம் அவங்ககிட்ட பயங்கரமாக குறிச்சிட்டு இருப்போம். இப்போது இவ்வளோ பேர் வந்ததுக்குமே ரொம்ப தேங்க்யூ. எல்லாருமே பார்த்து போங்க. எல்லாருக்கும் நாங்களே எல்லாரும் பார்த்துக்குறோம். இவங்க 2 பேரும் எல்லாரும் பார்த்துக்கணும், அதை எல்லாரும் பார்த்துப்போம். எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் பார்த்துப்போம். தேங்க்யூ. அண்ட் இந்த சோட்டு சேனலோட பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம் இவங்கள. அனுஷ் வேலவரியா, ஸோ ஹீ இஸ் த எடிட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வெங்கட். ஓகே, வெங்கட் வந்துட்டு எங்களோட டிசைனர். ஹரி தான் நம்மளோட சோஷியல் மீடியா மேனேஜர். அண்ட் ஜேம்ஸ் இப்போ தான் பைல் அப்டா இந்த ஃபுல் வீடியோ பண்ண எல்லாமே ஜேம்ஸ் தான். அண்ட் மனோஜ், தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ. கண்ணா எங்கே இருக்க? கண்ணா வந்துட்டு சுந்தரோட சித்தி பையன். ஸோ ஹீஸ் சோட்டுஸ் சித்தப்பா. லாஸ்ட் 2-3 டேஸில் கூட நான் அதை சொன்னேன், அவன் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அப்போ கூட தடுமாறி எழுந்து போய் உனக்காக நின்னாண்டா அவன் வாசல்ல. திஸ் இஸ் கிருஷ்ணன் அலைஸ், கண்ணன் அலைஸ், குட்லு சோட்டு சித்தப்பா. தேங்க்யூ. அவன் திருச்சியில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான். சுந்தருக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவோ எனக்கு தெரில, எனக்கு அவன் வந்துட்டு ரொம்ப மாரல் சப்போர்ட், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. சேனல் வந்ததுக்கப்புறமா சேனலை பிளாக் ஷீப்போட எம்டி விக்னேஷ்காந்தா இருக்கட்டும், பாலா அண்ணாவாக இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அவனை வந்துட்டு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அவனை கொஞ்சிட்டே இருப்பாங்க. அவனை வந்துட்டு ஒரு நாயின்னு யாருமே நினச்சது கிடையாது. இவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாரையும் எங்களுக்கு கனெக்ட் பண்ண, எங்களை கைட் பண்ணிகிட்ருக்கிற, கைட் பண்ண போகிற எங்களோட நம்மளோட கைடிங் ஏஞ்சல் சோட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பயங்கர எமோஷ்னலாக அண்ட் ஒரு சூப்பர் சென்ட் ஆஃப் நம்ம பையனுக்கு, நம்ம சோட்டு குட்டிக்கு நம்ம கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் வித் திஸ், இந்த 16th டே ரிமெம்பரன்ஸை நான் வந்துட்டு விஜே மீராவை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் சோட்டு அத்தை, மிஸ்டர் சோட்டுவோட கான்டென்ட் க்ரியேட்டர் அண்ட் சோட்டு சேனலோட கேமரா உமனாகவும் நான் இருந்திருக்கேன். அண்ட் வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். அண்ட் இந்த எமோட்டோட முடியாமல் நம்ம சோட்டு நம்ம கூடயே இருப்பான். அண்ட் வந்துட்டு சோட்டுக்கு எல்லாருமே ஜாலியாக இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அவனுக்காக ஒரு சூப்பர் ஜாலியான ஒரு வீடியோ வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கான நாளை வந்துட்டு வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தருமே இங்கே வந்து இங்கே எவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இங்கே எவ்வளோ உழைப்பு போட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் ஒரு அண்டர் ஒன் ரூஃப் தான், விச் இஸ் சோட்டு ஃபேமிலி தான் நம்ம எல்லாருமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.